என்ன விசாலி, சாப்பிட்டு வரலாமா எனும் குரல் ஒலிப்பதற்கு முன்னால் சாப்பாட்டு மேஜை மீது எல்லாவற்றையும் தயாராக பரப்பி வைத்து கணவனை முந்திக் கொண்டு தான் குரல் கொடுத்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்ட விசாலி முகத்தில் துளித்திருந்த வேர்வையை கூட துடைத்துக் கொள்ளாமல் தனது சமையலறை அலுவல்களில் கடைசி வேலையான தாளிப்பை செய்வதற்காக இரும்பு கரண்டியை அடுப்பின் மேல் வைத்து அதில் ஒரு சிறு கரண்டி நெய்யை ஊற்றிவிட்டு கடுகை தயாராய் கையில் எடுத்து வைத்துக் கொண்டாள். நெய் காயத் தொடங்கியதும் அதில் கடுகை போட்டு வெடித்ததும் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு ரசத்தில் கொட்டி தாளித்துவிட்டு அவள் நெற்றி வேர்வையை புறக்கையால் வடித்து சுண்டிய கணத்தில் தியாகராஜன் தன் அறையிலிருந்து வெளிப்பட்டான். அவன் குரல் எழுப்ப முனைவதற்குள், நீங்க டைனிங் டேபிளுக்கு வரலாம், சாப்பாடு ரெடிங்க என்றவாறு விசாலி இடுக்கியால் ஒவ்வொரு பாத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் சாப்பாட்டு மேஜை மேல் வைத்தாள். சாப்பாட்டு தட்டையும் கழுவி வைத்த பின் தியாகராஜனுக்காக காத்திருக்கலானாள். அவன் கை கழுவி வந்து அமர்ந்ததும் பரிமாறத் தொடங்கினாள். அவன்தான் கை கழுவ போய்விட்டானே, சில நொடிகளில் வந்துவிட போகிறானே என்று பரிமாறி வைக்க கூடாது. அது அவனுக்கு பிடிக்காது. அவன் வந்து உட்கார்ந்த பிறகுதான் பரிமாறலாம், ஏதாவது பூச்சி போட்டு விழுந்து விடும் என்பான். நான் தான் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கேனே, என்ன மீறி பூச்சி போட்டு சாப்பாட்டுல விழுந்துடுமா என்ன என்று அவள் கேட்டால், விழ இருக்கிற பூச்சி உனக்கு பயந்துகிட்டு விழாம இருந்துருமா என்பான். உங்களுக்கு பயந்துகிட்டு மட்டும் அது விழாம பறந்து போயிடுமா என்ன என்று அவள் திருப்பி கேட்டு விட்டால் விழிகளை உருட்டி, நீ ரொம்ப எதிர்த்து பேசுற விசாலி என்று முறைப்பான். எதிர்த்து வாதாடினால் பிடிக்காது அவனுக்கு என்பதை குடித்தனம் நடத்த தொடங்கிய புதிதிலேயே அவள் புரிந்து கொண்டு விட்டபடியால் மிகவும் தேவைப்பட்டால் அல்லாது அவள் அவனோடு வாக்குவாதம் செய்வதில்லை. என்ன சமையல் என்னும் வழக்கமான கேள்வியோடு அவன் நாற்காலியில் அமர்ந்ததும் கத்திரிக்காய் எண்ணெய்கறி, முருங்கக்காய் சாம்பார், மைசூர் ரசம் என்று பதில் சொன்னவாறு அவள் பரிமாறத் தொடங்கினாள். அவனுக்கு பிடித்த சமையல் என்பதால் நாக்கை சப்பு கட்டி கொண்டு சாப்பிட தயாரானான். சாம்பாரை ஆள்காட்டி விரலால் தொட்டு வழக்கம் நாக்கில் வைத்து சுவை பார்த்த அவன், சாம்பார் நல்லா இல்ல, என்னமோ மாதிரி இருக்கு, எனக்கு வேணாம், ரசத்தை ஊத்து என்று அவன் சிடுசிடுத்ததும் அவளுக்கு முகம் சுண்டி விட்டது. ஒரு நிமிஷம் இருங்க, என்ன கோளாறுன்னு பாக்குறேன். வேணாம் வேணாம், எனக்கு நாழி ஆயிடுச்சு ஆபீஸுக்கு, ரசத்தை ஊத்துனா ரசத்தை ஊத்து, நீ சாவகாசமா உன்னோட சாம்பாரை சரி பார்த்துக்க என்று அவன் வெடுவெடுத்ததும் அவள் மேற்கொண்டு ஏதும் சொல்லாமல் ரசத்தை ஊற்றினாள். கத்திரிக்காய் கறியையும் ருசி பார்த்த பின் அவன் ரசச்சோற்றை சாப்பிட தொடங்கினான். ரசமும் கறியும் சரியா இருக்காங்க? நல்லா இருந்தா மட்டும் பாராட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே, நல்லா இல்ல நான் மட்டும் உடனே பழிச்சிருவீங்க. நினைத்ததை சொல்லாமல் அவள், இன்னும் கொஞ்சம் கறி போட்டுமாங்க என்றாள். போடு போடு. அவள் அடுக்கலைக்கு போய் ஒரு துளி சாம்பாரை வாயில் கொட்டி கொண்டு என்ன குறை என்பதை கண்டுபிடிப்பதன் பொருட்டு அதை சுவை பார்த்தாள். உப்பு போட மறந்து போயிருந்தாள். அட கன்றாவியே, ஒரு பண்டத்துல உப்பு இல்லன்னு கூட சொல்ல தெரியலையே இவருக்கு என்று வாய்விட்டே முனகிய பின் அவன் எதிரே வந்து நின்று, கொஞ்சம் சாம்பார் சாதமும் சாப்பிடுங்க, அதுல வேற ஒன்னும் கோளாறு இல்லைங்க, உப்பே போடல, மறந்து போயிருக்கேன் என்று மெதுவாய் சிரித்தாள். மோரை ஊத்து, போதும், சாதம் வேண்டாம். அவள் சிரித்து கொண்டே மோரை ஊற்றினாள். என்னது, என்னமோ சிரிப்பு பொத்துக்கிட்டு வருது, சாம்பார்ல உப்பு இல்லன்னு கூட இந்த ஆளுக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னு நினைச்சுதானே சிரிக்கிற? நான் ஒன்னும் சிரிக்கல. ஆமாமா, உனக்குத்தான் எப்போ சிரிச்ச முகமாச்சே, அது ஒரு காலத்துல இருந்த முகம் என்று கசப்புடன் பதில் சொன்ன விசாலி முகத்தை அப்பால் திருப்பிக் கொண்டு பாத்திரங்களை எடுத்து செல்ல முற்பட்டாள். அவனுக்கு சுருக்கென்றது. அவளது சிரித்த முகம் பார்த்துதான் ஒரு காலத்தில் மோகித்து போய் அவன் அவளை தன் வாழ்க்கை துணைவியாக தேர்ந்தெடுத்தான். 2 நாட்களில் 4 இடங்களுக்கு பெண் பார்க்க போன அவனுக்கு விசாலியை காட்டிலும் அதிகமான அழகும் நிறமும் கொண்ட ஒரு பெண் அந்த 4வரில் இருந்தாலும் கண்களில் இருந்து சிரிப்பை சிந்திக் கொண்டிருந்த அவளைதான் மிகவும் பிடித்து போயிற்று. புகைப்பட சிரிப்பிலேயே தன் உள்ளத்தை அவளிடம் பறிகொடுத்திருந்த அவன் நேரில் அவளது இயல்பான சிரிப்பு சிந்திய கண்கள் இன்னும் அதிக கவர்ச்சியுடன் தென்பட்டது கண்டு அவள் பால் பித்தனாகவே ஆகிப்போனான். அவன் அம்மாவுக்கும் அவளைத்தான் பிடித்திருந்தது. சீர் வரதட்சணை வகைராக்களில் மற்ற 3 பெண்களின் குடும்பத்தினரையும் காட்டிலும் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாதபடி அதிகமான தாராளத்தோடு அவள் பெற்றோர் அவன் சொன்னவற்றுக்கெல்லாம் தலையாட்டியதும் அதற்கு மற்றொரு காரணமாக இருக்கக்கூடும். அந்த சிரிப்பு எங்கே போயிற்று? எம்மா எம்மா, எனக்கும் சாதம் ஊட்டி விடுமா எனும் குரல் சிணுங்கலாய் அவள் செவிகளில் விழுந்ததும் ஒரு குற்ற உணர்வு அவளை தாக்கியது. கால்களும் கைகளும் குட்டையாய் அமைய பெற்று சிரித்து போன தலையுடன் இருந்த மூத்த மகன் பாபுவின் மீது கணம் போல் பதிந்த பார்வையை அவள் அவசரமாக மீட்டு கொண்டாள். பாபு பிறந்ததுமே அவள் முகத்து சிரிப்பு மறைந்து விட்டது. எல்லா குழந்தைகளையும் போல அவன் இயல்பான உயரம், அளவு, ஆரோக்கியம் என்று இருந்திருப்பான் என்றால் அவளது முகச்சிரிப்பு மேலும் ஆழமாகி இருந்திருக்கும்.
அவளது அழகுக்கு அழகும் சேர்த்திருக்கும். அவர்களுக்கு திருமணமான 3ஆம் மாதமே அவள் ஒரு மாத கருவை சுமந்து நின்றாள். 3ஆம் மாதத்தில்தான் அவள் அந்த விஷயத்தை அவனிடம் ஆசையும் வெட்கமுமாக தெரிவித்தாள். அவன் அதில் துளியும் ஆர்வம் காட்டாததோடு அதுக்குள்ளையா எனும் சொற்களின் வாயிலாக தனது வெறுப்பையும் வெளிப்படுத்தினான். என்னங்க இது, நான் எவ்வளவு ஆர்வத்தோட சொல்றேன், நீங்க என்னடானா ஏதோ கெட்ட செய்தியை கேட்டுட்டது மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்களே, சேன்னு வேற சொல்றீங்க. ஏங்க, நீங்க அப்பாவாக போறதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்று சற்றே உழைந்து போன குரலில் வினவிய நேரத்தில் அவள் முகத்தில் தான் என்ன ஒரு துயரம், என்ன ஓர் ஏமாற்றம். தனது ஆர்வ குறைவு அவளை எத்தகைய வேதனையில் ஆழ்த்தி இருக்கும் என்பது புரிந்தாலும் தன்னுள் விளைந்த குற்ற உணர்ச்சி வெளித்தெரியாத வண்ணம் உடனே அதை மறைத்து கொண்ட அவன், இந்த பாரு விசாலி, அப்பாவாக ஒரு சந்தோஷம் எனக்கு மட்டும் இருக்காதா என்ன? நானும் இதயமுள்ள மனுஷன்தான். ஆனா அதுக்குள்ள இது வரணுமாங்கிறதா என்னோட கேள்வியே. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கலாம்ல என்றான். அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு, அது கடவுளுடைய இஷ்டம். இல்ல விசாலி, அது நம்மளோட இஷ்டம்தான். இவ்வளவு சீக்கிரம் நமக்கு குழந்தை வேண்டாம் விசாலி. ஏங்க, அது நம்ம சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கும், நம்ம இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்க விடாம தடுக்கும். மேற்கொண்டு அவன் சொன்ன ஒரு விரசமான வாக்கியத்துக்காக அவள் சீ என்றாள். ஒரு சில நொடிகள் கழித்து, நீ சொல்ற மாதிரி கடவுளே கொடுத்தாலும் கூட அதை வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் நம்ம இஷ்டத்தை பொறுத்த விஷயம் என்று அவன் கிசுகிசுப்பான குரலில் கூறிய போது அவள் அதிர்ந்து போய்விட்டதை அவள் அடுத்து பேசிய சொற்களில் விரவி நின்ற லேசான நடுக்கம் அவனுக்கு புலப்படுத்தியது. ஐயையோ, என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ஆமா விசாலி, அதேதான், அத அபார்ஷன் பண்ணிடலாம். ஐயோ வேணாங்க, பாவம். எது பாவங்கிற? இதுவா? ஆமாங்க, நம்ம குழந்தை பாவங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இருட்டறையில இருந்து தப்பி வெளி உலகத்தை காண போறோங்கிற நம்பிக்கையோட அது ஒவ்வொரு நாளையும் நகர்த்திட்டு இருக்குங்க. அவன் வாய்விட்டு சிரித்த பின், அடி பைத்தியக்காரி, அது வெறும் சத பிண்டொண்டி, அதுக்கு இது மாதிரி யோசிக்கிற தன்மையெல்லாம் இப்ப கிடையாது. 3 மாசத்துக்குள்ள அதை கலைச்சிட்டா பாவம்னு அது எண்ணி பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என்றான். அப்படியே இருக்கட்டுங்க, ஆனாலும் அது பாவம் இல்லையா? அதாவது அபார்ஷன் பண்ணி ஒரு உயிரை கொல்றது. அதுக்கு உயிர் இருந்தா தானடி. அதுக்கு தற்சமயம் உசுரே இல்லாட்டி போனாலும் கூட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உசுறு வரக்கூடிய கருதானங்க அது. அதை கொல்றது ஒரு உசுரை கொல்றது தானே. இந்த பாரு விசாலி, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. நான் நாளைக்கே உன்னை டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். கர்ப்பதாங்கிறது நிச்சயமாச்சுன்னா அதுக்கப்புறம் கருக்கலைப்புக்கான மாத்திரை சாப்பிடுற. நாள் கடத்தினா ஆபரேஷன் அது இதுன்னு கொண்டு போய் விட்டுடும். செலவுக்கு செலவு, நோவுக்கு நோவு. அது மட்டுமா நான் வேற பட்னி கிடக்கணும். சே, உங்களுக்கு எப்பவும் அதே நினப்புதான். அது சரி, அப்போ நாளைக்கே உன்னை லேடி டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். அரை நாள் லீவ் போட்டுடுறேன். கர்ப்பம் தானாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் வேணும்னா நான் டாக்டர்கிட்ட வரேன், கலைக்கிறதுக்கு இல்லை. அவளது சற்றே இறைந்த குரலும் அதில் வெளிப்பட்ட கண்டிப்பும் அவனை அயர்த்தின. அவனுள் சினம் பெருகியது. இந்த பாரு விசாலி, இது மாதிரிலாம் வாக்குவாதம் பண்ணா எனக்கு கட்டோட பிடிக்காது. ஆனா நான் சொல்றதைத்தான் நீ செய்யணும். முடியாதுன்னா முடியாதுங்க. அது என்னோட குழந்தை. அதை வளர விடுறதா கூடாதாங்கிறது என்னோட விருப்பு வெறுப்பை பொறுத்த விஷயம். அவன் திரும்ப அவள் தலைமுடியை பற்றி குலுக்கினான். என்னடி சொல்ற? அது உன்னோடது மட்டும் இல்லடி, அதுல என்னோட பங்கும் இருக்கு. முழுசுமே உங்களோடதான் இருக்கட்டும். தலைமுடியை விடுங்க. பொண்டாட்டி கிட்ட உடம்பு வலுவை காட்டுறது ஆண்மை இல்ல. முழுசுமே உங்களோடதுனாலும் இப்ப அது என்னோடது. அத என்ன செய்யணுங்கிறத தீர்மானிக்கிற உரிமை என்னோடது மட்டும்தான். தலைமுடியை விடுங்க என்று அவள் சொன்னதுமே அதை விட்டுவிட்ட அவன் மல்லாந்து படுத்து விட்டத்தை வெறித்தான். இவ உரிமை இது இதுன்னெல்லாம் பேசுறது படிச்சவளா இருக்கிறதுனாலதான். பொட்டச்சிங்க படிக்க கூடாதுங்கிறது சரிதான். அடங்க மாட்டாளுங்க, வாக்குவாதம் பண்ணுவாளுங்க, எதிர்த்து பேசுவாளுங்க. குழந்தை வேணுமா வேணாமான்னு முடிவு செய்யற உரிமை 50-50 எனக்கும் உண்டு. ஒரு பொண்டாட்டி பிள்ளை பெற விரும்பாம தொடர்ச்சியா தன்னோட பல கருக்களையும் அபார்ஷன் பண்ணிக்கிட்டான்னா அப்ப வேணும்னா ஆம்பளை அதுக்கு ஆட்சேபிக்கலாம், மத்தபடி இல்ல. அதுலயும் பொண்ணுக்கு சாதகமா ஒரு பாயிண்ட் இருக்கு. அவ பலவீனமானவளா இருந்தாலோ, பிரசவிச்சா உயிர் போயிடக்கூடுங்கிற அளவுக்கு மோசமான உடல்நிலை அவளுக்கு இருந்தாலோ குழந்தைய பெத்துதான் ஆகணும்னு அவளை வற்புறுத்த முடியாது. அதே மாதிரி அபார்ஷன் பண்ணித்தான் ஆகணும்னு வற்புறுத்த முடியாது. ஆனா இது மாதிரியான ஏடாகூடமான மனைவிமாரை டிவோர்ஸ் பண்ண சட்டத்துல இடம் இருக்கு. பெத்து தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவளை வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்திய கட்டலாம். ஆனா அபார்ஷன் பண்ணிக்க மறுக்கிறவளை டிவோர்ஸ் பண்ண முடியாது. இது சம்பந்தமான லேடிஸ் மேகசின் ஃபெமினால ஒரு கட்டுரை படிச்சேன் கொஞ்ச நாளைக்கு முந்தி. அவளை செவிட்டில் அறையலாம் போல் தன்னுள் உடனே விளைந்த குறுகுறுப்பை மிகவும் சிரமப்பட்டு அவன் கட்டுப்படுத்தி கொண்டான். பொம்பளைங்களுக்குன்னு வர்ற பத்திரிகைகள் எல்லாம் நிறுத்தணும் முதல்ல, அப்பதான் உருப்படும் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. இப்ப நீ என்னதான் சொல்ற? இவ்வளவு நேரமும் தமிழ் தானே சொல்லிட்டு இருந்தேன்.
அபார்ஷன் பண்ணிக்க முடியாதுன்னா முடியாது. இது மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொன்ன பொண்டாட்டிய கொண்டாடாட்டியும் இவ்வளவு கொடுமையா நீங்க பேசுறதும் நடத்துறதும் கடவுளுக்கே அடுக்காது. பொங்கி பெருகிய சினத்தை வெகு பாடுபட்டு அடக்கிய அவன் இவளை தந்திரத்தால் தான் வழிக்கு கொண்டு வர முடியும் என்கிற திடீர் எண்ணத்தால் தற்காலிகமாக தனது வற்புறுத்தலை நிறுத்தி கொண்டான். அவள் வழிக்கு தான் வந்துவிட்டது போல நடிக்க தீர்மானித்தான். சாரி விசாலி, எனக்கு மட்டும் அப்பாவாகிற ஆசை இல்லையா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் ஆளாமே தோணுச்சு சொன்னேன். அடடா, அதுக்குள்ள கண்ணுல தண்ணி வந்துருச்சே. 2 கண்ணுக்கும் கீழே குளம் இருக்குதோ என்னமோ இந்த பொம்பளைங்களுக்கு என்றவன் ஆணுக்குரிய சாகசங்களால் அவளை தேற்ற முயன்றான். மறுநாள் அவளை அவன் பெண் மருத்துவரிடம் அழைத்து போனான். அவள் கருவுற்று இருந்தாள் எனும் செய்தி மருத்துவ சோதனைகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. மறுநாளே தன் நண்பன் ஒருவன் வேலையில் இருந்த மருந்தகம் சென்ற அவன் கருச்சிதைவு மாத்திரைகளை வாங்கி ரகசியமாய் பத்திரப்படுத்தி கொண்டான். அன்றிரவு வீட்டு வேலைகளில் அவளுக்கு உதவும் நாடகத்தை தொடங்கினான். சமையற்கட்டு பக்கம் என்ன சமையல் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இல்லாது வேறு எதற்காகவும் போகும் வழக்கம் இல்லாத அவன் அன்றிரவு மெனக்கெட்டு பால் காய்ச்சும் வேலையை தானே செய்தான். இனிமே பட்டு அப்பப்போ உனக்கு சின்ன சின்ன ஒத்தாசை பண்ணுவேன் விசாலி. இந்த நேரத்துல நீ அலட்டிக்கிட்டு வேலைகளை இழுத்து விட்டு கூடாது. கூட மாட நானும் என்னாலான சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். பால் காய்ச்சறது, காஃபி போடுறது, காய் அரிஞ்சு தரது, பதார்த்தங்கள் எல்லாம் சமையல் கட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் மேல வைக்கிறது, இது மாதிரியான வேலைங்க என்று அவள் அறிவித்த போது விசாலிதான் என்னமாய் பூரித்து போய்விட்டாள். அப்போது அவள் அவனை பார்த்த பார்வையும் அதிலிருந்து சிந்திய வெளிச்சிதழும் அவனுக்கு இன்றளவும் ஞாபகம் இருந்தனவே. என்னது, சாப்பிட்டு முடிச்சும் அப்படியே சில கணக்கா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, என்ன யோசனை என்ற விசாலியின் குரலும், அம்மா ரொம்ப பசிக்குதும்மா என்ற அம்மா தன்னை கவனிக்கவில்லை என்னும் ஆதங்கத்தால் உயர்ந்து ஒலித்த பாபுவின் குரலும் அவளது அசைப்போடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தன. அவன் ஒரு பெருமூச்சு விட்டவாறு எழுந்து கொண்டான். ஞாபகமாய் குட்டை கால்களும் குட்டை கைகளுமாய் எலிக்குஞ்சு முகத்தோடு நின்றிருந்த மகனை பார்ப்பதை தவிர்த்து அவன் தன் அறைக்குள் சென்றான். காருண்யா அவசர அவசரமாய் சமையலை முடித்துவிட்டு தலை உயர்த்தி கூடத்து செவற்கொடியாரத்தை பார்த்தபோது அதில் 8 அடிக்க இன்னும் 3 நிமிடங்கள் இருந்தன. அவள் அப்பா வேதாச்சலம் அந்த சுவர்கடிகாரத்தின் கீழ் சுவரில் சாய்ந்து அமர்ந்தவாறு பக்கத்து வீட்டிலிருந்து இரவல் வாங்கி வந்திருந்த தினமணியை படித்துக் கொண்டிருந்தார். வாணி, ஏ வாணி என்று காருண்யா எழுப்பிய இறைந்த குரலுக்கு குளியல் அறையிலிருந்து இதோ வந்துட்டேக்கா, ஒரே நிமிஷம் என்ற வாணியின் குரல் சன்னமாய் வெளிப்பட்டது. ஒரு நிமிஷம்னா ஒரே நிமிஷத்துல நீ கதவை திறந்து வெளியே வரணும். எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, புது மேனேஜர் வேற, வந்து 1 மாசம்தான் ஆகுது, ஆள் எப்படி ஏதுன்னு இன்னும் பிடிபடல, என்னால திட்டு வாங்க முடியாது என்று புலம்பிக் கொண்டே அவள் கொடியிலிருந்து புடவை ரவிக்கை வகைராவை உருவினாள். பிறகு குளியலறை அருகே சென்று நின்று அதன் கதவை ஆத்திரத்துடன் படபடவென தட்டினாள். இதோ வந்துட்டேங்கா. எப்ப குளிக்க போனவடி நீ? போனப்போ சரியான மணி 7:10, 45 நிமிஷம் அவடி குளிக்கிற. கோச்சுக்காதக்கா, இதோ வந்துட்டே இருக்கேன். குளியலறை கதவு திறக்க வாணி அன்றலர்ந்த அள்ளி போல் அதனிருந்து வெளிப்பட்டாள். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, எல்லா தப்புக்கும் சாரி ஒண்ணு சொல்லிட வேண்டியது. இனிமே பட்டு நான் குளிச்சு சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு 8:30 மணிக்கெல்லாம் படி இறங்கி ஆகணும். இறங்கினாத்தான் 8:45 பஸ்ஸை பிடிக்க முடியும் என்ற காருண்யா வாணியின் முதுகில் செல்லமாகவும் கொஞ்சம் கோபமாகவும் ஒரு அடி வைத்த பின் கதவை மூடிக்கொண்டாள். 15 நிமிடங்களில் அவள் புடவையை சுற்றி கொண்டு வெளியே வந்தாள். இதற்குள் வாணி சாப்பிட்டு முடித்திருந்தாள். தினமணி நாளிதழை படித்து முடித்திருந்த வேதாச்சலம், குளிச்சுட்டு சமையல் பண்ணுனா கேட்க மாட்டேங்கிற, இது ஒரு நல்ல வழக்கமே இல்லைன்னு 1000 தடவை சொல்லியாச்சு என்று முணுமுணுத்தவாறே சற்றே அதிருப்தி தெரிந்த கண்களால் மகளை ஏறிட்டார். இதுக்கு நானும் 1001 தடவை உங்களுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுப்படியில இருந்தா பயங்கரத்துக்கு வேர்க்குதுப்பா. ஆபீஸ்குள்ள நுழையிறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ப்பா, இல்லாட்டி ரொம்ப டல்லாயிடும். தட்டில் கொஞ்சம் சோற்றை போட்டு அதில் சாம்பார் ஊற்றி பிசைந்தவாறே காருண்யா வேதாச்சலத்துக்கு பதில் சொன்னாள். அடுத்து உருளைக்கிழங்கு கறி கிண்ணத்தை திறந்த அவள் வாயிலிருந்து அடிப்பாவி எனும் வசவு சொல் முணுமுணுப்பாக உதிர்ந்தது. பண்ணி வச்சதுல பாதிய காலி பண்ணிட்டாளே, மத்தவங்களுக்கு இருந்தா என்ன, இல்லாட்டி என்னதான் தான் தின்னா போதும். மீதம் இருந்த கறியில் பெரும் பகுதியை அப்பாவுக்கு வைத்துவிட்டு அவள் விரைவாக சாப்பிட்டு முடித்தாள். நாழி ஆச்சுனா நீ கிளம்புமா, உன் தட்டை முத்தத்துல போட்டு போ, நான் கழுவிடுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா என்ற காருண்யா அப்பாவின் உதவியை மறுத்துவிட்டு உடை உடுத்த கூடத்தின் ஒரே அறை கதவை படபடவென தட்ட உள்ளே இருந்த வாணி கதவை திறந்தாள். கதவை மூடிய காருண்யாவை அசட்டு சிரிப்புடன் பார்த்த வாணி, உருளைக்கிழங்கு கறி பிரமாதம்க்கா என்றாள். கறி கிண்ணத்தை திறந்து பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். சாரிக்கா. ஒரு நாள்ல எத்தனை தடவை தான் சாரி சொல்லுவியோ. எனக்கும் சமையல் கத்து கொடுக்கா. கட்டுப்படி ஆகாதிரி. ஏங்கா, 1/2 கிலோ பண்ற இடத்துல 1 கிலோ பண்ண வேண்டியிருக்கும். நீ தான் பண்றதுல பாதிக்கு மேல காலி பண்ணுவியே. வாணி அசட்டுத்தனமாய் சிரித்தாள்.
உடை உடித்து முடிந்ததும் இருவரும் கதவு திறந்து வெளியே வந்தார்கள். கைப்பைகளுடன் புறப்பட தயாராகிவிட்ட மகள்களை பார்த்ததும் வேதாச்சலம் எழுந்து கொண்டார். டிஃபன் எடுத்துக்கிட்டீங்களாமா? ஆச்சுப்பா. வாசல் கதவை சாத்துவதற்கு முன்னால் காமாட்சி பாட்டிக்கு நான் என்ன பதில்மா சொல்ல என்றார் வேதாச்சலம். இப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லைன்னு சொல்லிடுங்கப்பா. அது எப்படிமா நான் சொல்ல முடியும்? பொண்ணை வேலைக்கு அனுப்பி அவ சம்பாத்தியத்துலதான் உட்கார்ந்து 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதா ஊர்ல உள்ளவங்க அவதூறு பேசுவாங்கம்மா. ஊர்ல உள்ளவங்க பேசுறதுக்கு என்னப்பா? எலும்பு இல்லாத நாக்கு என்ன வேணும்னாலும் பேசும் ஏசும். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தா மனுஷங்க வாழ்ந்தாப்புலதான். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பண்ணிப்பேன் நான் சொன்னதா காமாட்சி பாட்டிட்ட சொல்லிருங்க. அது எப்படிமா சொல்ல முடியும்? என் மேலதாம்மா சந்தேகம் வரும். அப்போ ஒண்ணு செய்யறேன்ப்பா. நானே இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வரப்போ காமாட்சி பாட்டியை பார்த்து இப்படியாக்கும்னு விஷயம் சொல்லிடுறேன். இனிமேப்பட்டு தொணத்தொணந்தீங்கன்னா கெட்ட கோவம் வரும் எனக்கு. ஆமா, நல்ல நேரம் பாத்தீங்க என்று சிடுசிடுத்த காருண்யா படி இறங்கி விட்டாள். வாணி மௌனமாக நின்று கொண்டிருந்த பின் அக்காவை பின்தொடர்ந்தாள். இருவரும் வழியில் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பேருந்து நிறுத்தம் ஒரே ஒரு முதியவரை தவிர வேறு யாருமின்றி அதிசயமாய் அன்று ஏனோ காலியாக இருந்தது. வாணிக்கு நேரெதிரில் இருந்த பேருந்து நிறுத்தத்துக்குள் செல்ல வேண்டும் ஆதலின் அவள் காருண்யாவிடம் விடைபெற்று தெருவை கடந்து போனாள். நடந்து சென்ற அவளது பின்புறத்தை பார்த்தவாறு காருண்யா கவலைப்பட்டாள். ஆண்டுகள் எப்படித்தான் பறந்துவிட்டன. 10 வயது காருண்யாவையும் 6 வயது வாணியையும் விட்டுவிட்டு அவர்களுடைய அம்மா புற்றுநோயால் உயிர் நீத்து ஆண்டுகள் 12 ஓடிவிட்டன. நம்பவே முடியவில்லை காருண்யாவினால். அம்மா செத்து போனது அண்மையில்தான் நடந்தது போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் முழுதாய் 12 ஆண்டுகள் கழிந்து விட்டன. முதல் 3 ஆண்டுகள் வரை வேதாச்சலம்தான் சமையல் முதற்கொண்டு எல்லாவற்றையும் செய்து சமாளித்தார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காருண்யாவுக்கு எல்லா வீட்டு வேலைகளையும் கற்றுக் கொடுக்க தலைப்பட்டார். முதலில் சின்ன ஒத்தாசைகளுக்கு என்று அவளை சமையல் கட்டுக்குள் கூட்டிக் கொண்ட அவர் அவளது 15ஆம் வயதில் முழுக்க முழுக்க அவளே முழு சமையல் வேலையையும் சமாளிக்கிற அளவுக்கு பயிற்சி அளித்து விட்டார். ஆயிற்று. 7 ஆண்டுகளாக எல்லாவற்றையும் நிர்வகித்து அவள் மிகுந்த திறமைசாலியாகிவிட்டாள். வேதாச்சலம் ஹோட்டல் ஒன்றில் சரக்கு மேலாளராக வேலை பார்த்து கொண்டிருந்தவர் கடந்த 5 ஆண்டுகளாக வேலைக்கு போவதில்லை. ஹோட்டலின் வாசனைகளும் எண்ணெய் புகையும் திடீரென்று அவருக்கு ஒத்துக்கொள்ளாது போயின. இதனால் தினமும் 2 முறை ஹோட்டலிலேயே அவர் மயக்கமுற நேர்ந்தது. +2 முடித்து விட்டிருந்த காருண்யா தான் ஒரு வேலையை தேடி அமர்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து கொண்டதால் தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சி பள்ளியில் சேர்ந்து அவற்றில் 2 ஆண்டுகளுக்கு நல்ல தேர்ச்சி பெற்று வேலை வேட்டையில் தீவிரமாக இறங்கினாள். யாருடைய சிபாரிசும் இன்றி 3வது தேர்விலேயே அவளுக்கு ஒரு இறக்குமதி ஏற்றுமதி கம்பெனியில் சுருக்கெழுத்து வேலை கிடைத்துவிட்டது. முதலாக சம்பளம் கைக்கு கிடைத்ததுமே அவள் செய்த முதல் வேலை தன் அப்பாவை வேலையிலிருந்து நிறுத்தியதுதான். உடல்நிலையை உத்தேசித்து வேதாச்சலமும் 4 காசு சேர்க்க ஆசைப்பட்டாலும் தமது ஹோட்டல் வேலையிலிருந்து விலகினார். கல்லூரியில் படிக்க ஆசைப்பட்ட வாணியை வேதாச்சலத்தின் கடும் எதிர்ப்புக்கிடையே காருண்யா மேற்படிப்பு படிக்க வைத்தாள். பெரியவள் போன்றே சின்னவளும் +2 உடன் நிறுத்திவிட்டு தட்டெழுத்து சுருக்கெழுத்தில் பயிற்சி பெற்று உடனே ஒரு வேலையில் அமர்ந்தால் சீக்கிரம் பணம் சேர்த்து காலத்தில் காருண்யாவை ஒரு நல்ல இடமாக பார்த்து தள்ளிவிடலாமே எனும் ஆசையால் தான் வேதாச்சலம் அவள் கல்லூரியில் சேருவதை ஆட்சேபித்தார். ஆனால் தங்கை மீது அக்கா வைத்திருந்த அன்புக்கு முன்னால் அவரது ஆட்சேபனைகள் எடுபடவில்லை. எனவே வாணி கல்லூரிக்கு போய் வந்து கொண்டிருந்தாள். இது இறுதி ஆண்டு. மிக நன்றாய் படிப்பவளாதலால் பட்டம் பெற்றதும் அவள் படித்த கல்லூரியிலே கூட அவளுக்கு வேலை கிடைக்கக்கூடும். விலைவாசியின் இடைவிடாத ஏற்றத்தாலும் வேதாச்சலத்தின் உடல்நலக் குறைவால் நிறைய பணம் செலவழிந்ததாலும் காருண்யாவினால் கணிசமான அளவுக்கு சேமிக்க முடியவில்லை. திருமணம் பேச வந்தவர்கள் எல்லாருமே ஆயிரக்கணக்கில் வரதட்சணையும் குறைந்தபட்சம் 15 பவுன் நகைகளும் இவை தவிர வண்ண தொலைக்காட்சி பெட்டி குளிர்வு பெட்டி மோட்டார் பைக் என்றெல்லாம் கேட்டதால் காருண்யாவின் திருமணம் கற்பனைக்கும் எட்டாத ஒன்றாயிற்று. எவனாவது நல்லவன் அவளை அவளுக்காக மட்டுமே ஏற்கக்கூடியவன் தற்செயலாக தன் வாழ்க்கையில் குறுக்கிட்டால் அல்லாது தனது திருமணம் நடக்க முடியாத ஒன்று எனும் விரக்தியான எண்ணம் அவளிடம் குடிகொள்ளலாயிற்று. இந்த எண்ணத்தின் விளைவாக அவள் திருமணம் பற்றிய எண்ணங்களை ஓரம் கட்டிவிட்டு வளைய வந்து கொண்டிருந்தாலும் அவள் குடும்பத்துக்கு பழக்கப்பட்ட மனிதர்கள் அவ்வாறு ஓரத்தில் ஒதுங்க தயாராக இல்லை. அப்படிப்பட்டவர்களுள் ஒருத்திதான் காமாட்சி பாட்டி. அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு வந்து காருண்யாவின் கல்யாணம் பற்றிய பேச்சை எடுத்து அவள் அப்பாவிடம் துணப்பது அவள் வேலைகளில் ஒன்று. அவள் அப்பாவுக்கு தூரத்து உறவாம். இன்ன வழியில் உறவு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு தொலைவான உறவு. அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து திரும்பும் வழியில் காமாட்சி பாட்டியை பார்த்து பேசிவிட வேண்டும் என்று அவள் முடிவு செய்தாள்.
அவள் தலை திருப்பி எதிர்ப்பக்கம் பார்த்தபோது வாணி பேருந்து நிறுத்தத்தில் காணப்படவில்லை. எதிர் திசையில் பேருந்து ஏதும் வந்ததாக அவளுக்கு தெரியவில்லை. எனவே வாணி தென்படாதது அவளுக்கு வியப்பாக இருந்தது. ஒருவேளை தான் கவனிக்கவில்லையோ என்று எண்ணினாள். சிந்தனையின் தீவிரத்தில் பேருந்து வந்ததையோ அதில் அவள் ஏறி போனதையோ கவனத்தில் வாங்க தான் தவறி இருந்திருக்க வேண்டும் எனும் முடிவுக்கு அவள் வந்தாள். இதற்குள் மோட்டார் பைக்கின் பின் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருந்த வாணி அந்த நீண்ட தெருவின் கோடியை அடைந்து விட்டிருந்தாள். அடிக்கடி வேண்டுமென்றே பிரேக் போட்டு, என்ன ரோடுப்பா, இது குண்டும் குழியுமா, வரி மட்டும் வாங்கிடுவாங்க ஜனங்க கிட்ட இருந்து என்று ஒரு பெரிய சமூக உணர்வாளனை போல் சென்னை கார்ப்பரேஷனை திட்டியபடியே அந்த பிரேக்குகளின் விளைவாக வாணி தன் முதுகின் மீது அடிக்கடி விழுந்து உராய்வதை அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். வாணிக்கு லேசாக அவன் மீது சந்தேகம் வந்தாலும், சச்சா அப்படிலாம் இருக்காது, எனக்கு அக்காவோட துர்போதனையினால் ஆண்கள் மேல இப்படி ஒரு சந்தேகம் வருது போல என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். கல்லூரியில் கூட்டு கல்வி முறை அமலில் இருந்ததால் அவளை பற்றி தான் மிகவும் கவலைப்படுவதாக காருண்யா அடிக்கடி அவளிடம் அங்கலாய்த்து வந்தாள். ஏய் வாணி, இந்த பாருடி, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க, சென்ட் எல்லாம் போட்டுக்க, நான் வேணாங்கல. ஆனா காலேஜ் படிப்பு முடியற மட்டும் இந்த காதல் ஊதல் சங்கதி எல்லாம் வேணாம். பொம்பளை சிரிச்சா போச்சுங்கிற பழமொழியை கேட்டா எனக்கெல்லாம் கோபம் வருதுங்கிறது உண்மைதான். ஒரு பொம்பளைக்கு சிரிக்க கூடவா உரிமை இல்ல அப்படின்னு ஆத்திரம் வருதுதான். ஆனா ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா அது ஆம்பளைகளை அவமானப்படுத்துற பழமொழிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒரு பொண்ணு சிரிச்சா உடனே அவகிட்ட போய் வாலாட்டி பார்த்தா என்னங்கிற சபலம் ஆம்பளைக்கு வருமா? அப்படி ஒரு சபலம் சுத்தி இருக்கிற ஆம்பளைங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு பொண்ணு கெக்கப்பிக்கன்னு சிரிச்சா அதனால அவ தனக்குத்தானே ஆண்கள் கிட்ட இருந்து சங்கடங்களை தேடிப்பான்னு பொண்ணை எச்சரிக்கிறதுக்காக ஏற்பட்ட பழமொழிடி அது. இந்த பழமொழி ஒருதலைபட்சமானதுதான். ஏன்னா ஆம்பளை சிரிச்சா போச்சுன்னு ஒரு பழமொழியும் இல்ல. ஆனாலும் பொண்ணுங்க கிட்ட வழியிற ஆண்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஏற்பட்ட பழமொழிங்கிறதுனால நாம கோவிக்க கூடாது. எதுக்கு இவ்வளவு நீளமா பேசுறேன்னா, நீ அனாவசியத்துக்கு கெக்கப்பெக்கன்னு சிரிக்கிற, அதான் எனக்கு கவலையா இருக்கு. சாதாரண நட்பை கூட தப்பாக எடை போடும் ஆண்களிடம் கவனமாக பழக வேண்டும் என்பதை விதம் விதமான சொற்களால் அடிக்கடி அறிவுறுத்தி வரும் காருண்யா ஓர் இளைஞனுடன் தான் மோட்டார் பைக்கில் பயணம் செய்து கொண்டிருந்ததை கண்டால் எப்படி அதிர்ந்து போவாள் என்பதை கற்பனை செய்து பார்த்து தனக்குள் சிரித்து கொண்டாள் வாணி. உங்க அக்கா எங்கேயோ பராக்கு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குறுக்க வரிசையா 3 லாரிங்க நின்னது நல்லா மரப்பா உதவுச்சு. ஆமா, நானும் முந்தானே எடுத்து தலைமையில முக்காடா போட்டுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, பஸ்ஸே வரலங்கிறத அவ கவனிச்சிருந்தா பஸ் ஸ்டாப்ல என்ன காணாம திகச்சு போயிருப்பா. சாயந்தரம் என்ன ஏதாவது கேட்டாலும் கேட்பா. கேட்க மாட்டா. அவ எங்க கவனிச்சா? எங்க அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அது சரி, இன்னைக்கு என்ன இந்த பக்கம்? பக்கத்து தெருவுல தான் எங்க மேனேஜர் இருக்காரு, வர சொல்லி இருந்தாரு. ஆபீஸ் விஷயமா வந்தேன். திரும்பி போறப்போ உன்னை பார்த்தேன். பைக்கை நிறுத்தி கூப்பிட்டேன். உங்க அக்காவை ஒரு நாள் நீ காட்டினது நல்லதா போச்சு, ஜாக்கிரதையா நடந்துகிட்டேன். ஆனா அவளுக்கு என்ன தெரியாது இல்ல? ஆமா ஆமா, நல்ல காலம். அன்னைக்கு நீ கடத்தெருவுல உங்க அக்காவோட பூக்காரியோட நின்றுட்டு இருந்தப்போ தற்செயலா அங்க வந்து எனக்கு கஞ்சாட காட்டினேன். உங்க அக்காவையும் அவளுக்கு பின்னால் இருந்தபடியே காட்டினேன். ஒளிஞ்சிருந்து நானும் அவளை பார்த்து வச்சுக்கிட்டேன். அது சரி, உனக்கு பரீட்சை எப்போ? இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நாம இது மாதிரி சந்திக்க முடியாது. ஏன் முடியாது வாணி? வேலை தேடுற சாக்குல வெளியே வா, நம்பர் தரேன், என் ஆபீஸ்க்கு போன் பண்ணு, என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். ஐயையோ, எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கொன்னுடுவாங்க. ஆஃப்டர் ஆல் அக்கா, அவளுக்கு போய் இப்படி பயந்து சாகுறியே. அம்மானாலும் பரவாயில்ல, அவ எனக்கு அம்மா மாதிரி தாங்க. எங்க வீட்டுக்கு வந்து பேசுறீங்களாங்க? எதை பத்தி? என்னங்க இது, எதை பத்திங்கிறீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தாங்க. அக்காவுக்கு முன்னாடி உனக்கு அவசரமானு உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவேன்? இப்பவே கல்யாணம் பண்ணி வைங்கன்னா சொல்ல போறேன். இது மாதிரி எனக்கு ஒரு ஆள் இருக்குங்கிறது எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிய வேணாமா? நம்ம உறவை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதுங்க. உங்க அக்காவுக்கு பயந்து சாகுற நீ எப்படி அவ ரியாக்ஷனை தாங்கிப்ப? சினிமாவுக்கு போய் இருட்டுல உட்காந்து படம் பாக்குறது, ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறது, இதெல்லாம் தான் அக்காவுக்கு பிடிக்காது. மத்தபடி அவ எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறத ஆட்சேபிக்க கூடியவளே இல்ல. அப்ப நீ அன்னைக்கே கடத்தெருவுல என்ன அவளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாமே. அப்ப எனக்கு ஒரு கூச்சமும் தயக்கமும் இருந்துச்சு. ஏன்னா எங்க அக்காவோட உண்மையான அபிப்பிராயம் அப்ப எனக்கு தெரிஞ்சிருக்கல. நேத்துதான் என்னோட அதை பத்தி மனம் விட்டு பேசினா. என்ன பேசினா? பணத்தகராறுனால அவ கல்யாணம் தட்டி போய்கிட்டே இருக்கு. இந்த ஜென்மத்துல தனக்கு கல்யாணம் ஆக போறது இல்லைன்னு அவ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா. அதனால எனக்கு முதல்ல தெகஞ்சா பண்ணிக்கலான்னு பச்சை கொடி காட்டிட்டா. அப்ப இன்னைக்கே பஸ் ஸ்டாப்ல அறிமுகப்படுத்தி வச்சிருக்கலாமே. இத்தனை நாளும் அவட்ட வந்து நான் இதை மறைச்சு வச்சதா ஆயிடுமே. அதான் சரியான தொடநடுங்கி. நீ நடுக்கம் இல்லைங்க, ஒரு வெக்கம். அப்போ உங்க வீட்டுக்கு வந்து பாக்குறப்போ அதை பத்தி பரவாயில்லைங்க, அதுக்கு ஒரு கதை சொல்லி சமாளிச்சிடலாம். என்னன்னு?
அதாவது என்ன கொஞ்ச நாளா நீங்க கவனிச்சு வச்சிருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அதனால எனக்கு கூட தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூட செய்யாம எங்க வீட்டுக்கு திடுதிப்புன்னு வரீங்க, எங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டு பேசுறீங்க. அதுக்கெல்லாம் இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல வாணி. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நெருங்கி பழகணும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். இப்ப என்ன, நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டது பத்தலையா? அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. நீங்க சொல்றது அர்த்தமே இல்லாம இருக்கு. அதுலதான் நிறைய அர்த்தமே இருக்கு. கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை நம்ம மன வாழ்க்கை நல்லா அமையும். அதுக்குத்தான். சரி சரி, உன் காலேஜ் வரப்போது, நீ இங்கே இறங்கிக்கிறியா? சரி நிறுத்துங்க. அவன் பைக்கை ஓரமாய் நிறுத்த அவள் இறங்கி கொண்டாள். கணவனை வழி அனுப்பி வைத்துவிட்டு பாபுவுக்கு சாதம் புகட்டி முடித்து வைசாலி கடிகாரத்தை பார்த்த போது சரியாக மணி 9:30. பாபுவை மெல்ல நடத்தி சென்று கட்டிலில் தூக்கி உட்கார்த்திய விசாலி மின்விசிறியை சுழல விட்டாள். அப்படியே படுத்துக்கிட்டு பாபு, தூக்கம் வந்தா தூங்கு, கட்டில இருந்து இறங்கணும்னா என்ன கூப்பிடு பாபு, அன்னைக்கு மாதிரி நீயா இறங்க பார்த்து கீழே விழுந்துடாத என்ன? இல்லம்மா. ஏம்மா? என் காலும் கையும் எப்பம்மா சரியாகும்? என்னை யாருமே விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டாங்கிறாங்கம்மா. பக்கத்து வீட்டு சீனு என்ன அப்பு அப்புன்னு கூப்பிடுறாமா. கமல் படத்துல வந்த குள்ளன் தானே அப்பு. பாபுவின் குரல் கம்மி. அவன் விழிகளிலிருந்து கண்ணீர் சுரந்தது. அவனது கண்ணீர் விசாலியை தொற்றிக்கொள்ள அவள் மௌனமாக அழலானாள். பாபுவின் தலை சிரித்திருந்தாலும் அவன் முகம் அழகாக இருந்தது. கண்களோ மிக கவர்ச்சியானவை, நல்ல நிறத்தவன். எல்லா குழந்தைகளையும் போல ஒழுங்கான முறையில் பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பான். வாழ்நாள் முழுவதும் அவனை வருந்தச் செய்கிற ஒரு ஊனத்துடன் குட்டை காலும் குட்டை கையுமாக இப்படி அவலட்சணமாய் பிறந்து விட்டிருக்கிறானே. தியாகராஜனை பற்றி நினைத்த போது அவள் மனம் வெறுப்பால் நிறைந்தது. வீட்டு வேலைகளில் தனக்கு ஒத்தாசை செய்ய விரும்பியவன் போல் வேஷம் போட்டு பாலில் கருக்கலைப்பு மாத்திரையை கரைத்து அவளை அவன் குடிக்கச் செய்த அந்த நிகழ்ச்சி அவளுக்கு மிக நன்றாக நினைவிருந்தது. அவளுக்கும் அவனுக்கும் கருக்கலைப்பு பற்றிய வாக்குவாதம் நடந்த அன்று இறுதியில் அவன் அவளது எதிர்ப்பை ஒப்புக்கொண்டவன் போலத்தான் தோன்றினான். அவ்வளவு விரைவாக அவன் வழிக்கு வந்து விட்டது பற்றிய ஐயம் அவளுள் சற்றே கிளர்ந்தாலும் ஒருவேளை தன் கண்ணீர் அவனை இலக்கிவிட்டதோ எனும் எண்ணமும் அவளுக்கு வந்தது. மறுநாளே மருத்துவரிடம் அவன் தன்னை கூட்டி போய் சோதிக்கச் செய்து கரு கொண்டிருந்த நிலையை உறுதிப்படுத்திய பிறகு இயல்பான பரவசத்துடன் மகிழ்ந்ததும் பாசாங்காக இருக்க முடியாது என்றுதான் முதலில் அவள் நம்பினாள். அது எத்தகைய அடிமுட்டாள்தனம் என்பது பின்னர்தானே அவளுக்கு தெளிவாயிற்று. அன்று இரவு அவனே பாலை காய்ச்சினான். இரவில் படுக்கப் போவதற்கு முன்னால் வழக்கம் போல் அவர்கள் குடிக்கும் பாலை அவனே 2 டம்ளர்களில் எடுத்து வந்து ஒன்றை அவளிடம் கொடுத்து குடிக்கச் செய்தான். பாலில் நிறைய ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் போட்டிருந்தான். என்னது ஏலக்காய்லாம் போட்டு ஒரே தடபுடல் பண்ணிருக்கீங்க என்று அவள் வினவிய போது, எல்லாம் உன் வயிற்றுல வளர்ற பிள்ளைக்காகத்தான் என்றான். பிள்ளை செவப்பா பிறக்கணும்னு குங்குமப்பூவத்தானே பால்ல போட்டு பிள்ளைத்தாச்சி கொடுப்பாங்க, நீங்க ஏலக்காயை பொடி பண்ணி போட்டிருக்கீங்களே, இந்த சமயத்துல வாய்க்கு ருசியா நீ சாப்பிடணும் தான் என்று சிரித்தான். எப்பேற்பட்ட வஞ்சகன் அவன்! அன்றிரவு தூக்கத்தில் அவளுக்கு லேசாக வயிற்றில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டது. உறக்கம் கலைந்து படுக்கையில் அவள் எழுந்து உட்கார்ந்த போது அவன் கவலையற்று வாய் பிளந்த நிலையில் தூங்கிக் கொண்டிருந்தான். கருக்கலைப்பு மாத்திரைகளை பொடி செய்து பாலில் கரைத்து தனக்கு கொடுத்து விட்டானோ என்கிற ஐயம் அப்போது அவள் மனதில் எழத்தான் செய்தது. மாத்திரை கலப்பால் பாலில் விளைந்திருக்கக்கூடிய சுவை மாற்றம் தனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவன் ஏலக்காய் பொடியை அதில் கலந்திருக்க வேண்டும் என்றும் நினைத்தாள். அன்றிரவெல்லாம் அவளை படுத்தி கொண்டிருந்த சங்கடம் காலையில் பெருமளவு குறைந்து போயிற்று. அவள் அஞ்சியபடி எதுவும் ஆகவில்லை. தியாகராஜனின் பார்வை தன் மீது வழக்கத்துக்கு மாறாக பதிந்து மீண்டதை அவள் கவனித்தாள். அந்த பார்வையில் ஓர் எதிர்பார்த்தல் இருந்ததாகவும் கூட அவளுக்கு தோன்றியது. கருச்சிதைவு ஏதும் அவள் அஞ்சியது போல் அவன் அலுவலகத்துக்கு புறப்படும் வரை நிகழவில்லை. ஆனால் அதற்கு பிறகு அடிவயிறு விட்டு விட்டு வலிக்கத் தொடங்கியது. 10:30 மணிக்கு பக்கத்து வீட்டுக்கு அவளை அழைத்து பேசச் சொல்லி அவன் அலுவலகத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அவள் போய் பேசினாள். பம்பாய் தலைமை அலுவலகத்துக்கு உடனே அவனை புறப்பட்டு போகுமாறு உத்தரவு என்றும் 3 ஜோடி உடுப்புகள் எடுத்து வைக்குமாறும் அவன் பணித்தான். திரும்பி வர 1 வாரம் ஆகும் என்றான். உடனே அவள் வீடு திரும்பி ஆவண செய்ய முற்பட்டாள். தியாகராஜன் 11:30 மணிக்கு திரும்பி வந்தான். உரிக்கப்பட்ட மாத்திரைகள் 3ஐ அவளிடம் கொடுத்து அவற்றை அன்றிரவு சாப்பாட்டுக்கு பிறகு வாயில் போட்டுக்கொண்டு தண்ணீர் விட்டு விழுங்கச் சொன்னான். அவள் என்ன மாத்திரை என்று கேட்டதற்கு வைட்டமின் மாத்திரைகள் என்று பதில் சொன்னான். ஒரே ஒரு இரவுக்கு மட்டும் வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிட்டால் போதுமா என்னும் கேள்வி அவள் மனதில் கண்டிப்பாக எழும் என்பதை எதிர்பார்த்து புத்திசாலித்தனத்தோடு அவன் தனியாக ஒரு மாத்திரை புட்டியும் வாங்கி வந்திருந்தான்.
அதில் 30 மாத்திரைகள் இருந்தன. அவற்றிலிருந்தும் காலையும் மாலையும் ஒவ்வொன்று வீதம் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் சொல்லி இருப்பதாகவும் அவன் அவளிடம் தெரிவித்தான். இந்த 3 மாத்திரை மட்டும் வித்தியாசமா தெரியுதேன்னு தானே யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல. அவசரமா வந்தனா அலைஞ்சு நிறைய வாங்க முடியல. நான் போன கடையில இந்த 3 தான் மீந்து இருந்துச்சு. ஸ்டாக் அடுத்த வாரம் தான் வருமா. ஆனா டாக்டர் ஏற்கனவே இது கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காட்டி வேற வாங்கிக்கலாம்னு சொல்லி மாத்து வைட்டமின் மாத்திரையை எழுதி கொடுத்தாரு என்று அவள் எதுவும் கேளாமலே அவன் தந்த விளக்கம் உண்மையின்றி ஒலித்ததாக அவளுக்கு தோன்றிற்று. எனினும் முகத்தில் எதையும் காட்டாமல், இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தை கழுக்கு முழுக்குன்னு வளருமாங்க என்றாள் சிரிப்புடன். அதேதான் என்றான் அவன். தன்னை அவன் முட்டாளாக்க பார்ப்பதாக எண்ணிய விசாலியுள் அவன் பால் வெறுப்பும் கோபமும் கிளர்ந்து எழுந்தன. அடக்கி கொண்டாள். முந்திய நாள் சாப்பிட்ட மாத்திரைகளால் விளைவு ஏதுமில்லை என்று சொல்லி அவன் டாக்டரிடமிருந்து மறுபடியும் மாற்று மாத்திரைகளை வாங்கி வந்திருக்கிறான் என்பதில் அவளுக்கு சந்தேகமே இல்லை. பாம்பேலேருந்து தினமும் நான் பக்கத்து வீட்டுக்கு போன் போட்டு உன்னை கூப்பிட்டு பேசுறேன், அவங்க கிட்ட இன்னைக்கே சொல்லி வச்சிரு என்ற அவன் கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டு போனான். பாம்பேயிலிருந்து தினமும் அவன் பேசப்போவது அவளுக்கு ஏதாவது ஆயிற்றா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் என்று எண்ணிய விசாலி மனத்துள் கசப்புடன் நகைத்து கொண்டாள். அவன் தலை அந்த பக்கம் மறைந்ததும் அவள் இந்த பக்கம் அந்த 3 மாத்திரைகளையும் சாக்கடையில் வீசி போட்டாள். அன்றெல்லாம் விட்டு விட்டு வலித்துக் கொண்டிருந்த அவளது அடிவயிறு இரவு அவள் தூங்கி எழுந்ததும் சரியாகி விட்டது. அதன் பிறகு அந்த வலி வரவே இல்லை. மறுநாள் மாலையே தியாகராஜனிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்துவிட்டது. என்ன விசாலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டதுல இருந்து வயிற்றுல பொறுக்க முடியாத வலிங்க. என்னங்க பேசாம இருக்கீங்க? உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்னோட பிள்ளைய வேற சுமந்துகிட்டு இருக்கிற. சரிங்க. வைட்டமின் மாத்திரையை நான் சொன்னபடி டெய்லி 2 சாப்பிடு. காலையில 1, சாயந்தரம் 1. சரியா? சரிங்க. நாளைக்கும் இதே நேரத்துக்கு கூப்பிடுறேன். மறுநாளும் அவன் கூப்பிட்டான். என்ன விசாலி, எப்படி இருக்கிற என்ற அவனது கேள்வியில் இன்னுமா உனக்கு ஒன்னும் ஆகல என்னும் எரிச்சலே தொக்கி நின்றதாக அவளுக்கு தோன்றியது. அடுத்த நாள் அவன் தொலைபேசியில் பேசிய போது தனக்கு கருச்சிதைவு நேர்ந்து விட்டதாக அவள் பொய் சொன்னாள். ஐயோ என்று அவனிடமிருந்து புறப்பட்ட ஒற்றை சொல்லில் உற்சாகம் வழிந்ததாக அவளுக்கு தோன்றிற்று. 1 வாரம் கழித்து திரும்பி அவன் அவளது உடல்நிலை குறித்து கவலையாக விசாரித்தான். இரத்தப்போக்கு அதிகமாக இருந்து விட்டதால் இன்னும் 3 மாதங்களுக்கு அவள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், அவளது மொழியில் அவன் 3 மாதங்கள் வரை பட்டினி கிடந்தாக வேண்டும் என்றும் அவள் அவனிடம் தெரிவித்தாள். 4 மாதங்கள் கடந்த பிறகு ஒரு நாள், என்ன விசாலி, உன்னோட வயிறு பெருசா இருக்கு என்று அவன் கேட்டான். நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அது பொய் அபார்ஷன் போல இருக்கு. அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கிறேன். அவன் ஒன்றும் சொல்லவில்லை. நாள் கடந்து விட்டதால் இனி எதுவும் செய்ய முடியாது எனும் உண்மை அவனது வாயை அடைத்து விட்டதாக அவள் நினைத்தாள். குழந்தை வளர்ந்து வந்தது தெரிந்ததால் இதுக்கு போய் என்ன செக்அப் என்று எண்ணிய அவள் டாக்டரிடம் போவதை ஒத்தி போட்டாள். ஆனால் நிறைய வலிமை தரும் உணவு வகைகளை உட்கொள்ள தொடங்கினாள். தனது சதியை முறித்து தன் பிள்ளை வளர்ந்து பெரியதாகிவிட்ட எரிச்சலை பல வகைகளிலும் தியாகராஜன் காட்டிக் கொண்டதை புரிந்து கொண்டு விசாலி தனக்குள் விழுந்து விழுந்து சிரித்தாள். 6ஆம் மாதத்தில் டாக்டரிடம் போய் சோதித்துக் கொண்ட விசாலிக்கு சொல்லப்பட்ட செய்தி அவளுக்கு பேரதிர்ச்சியை அளித்தது. ஆண் குழந்தை, ஆனால் தாறுமாறான வளர்ச்சி உள்ளது, தலை மிகச் சிறியதாக உள்ளது எனும் தகவல் அவளுள் தாங்க முடியாத துயரத்தை கிளர்த்தியது. அவள் சாப்பிட்ட கருக்கலைப்பு மாத்திரை அரைகுறையாக வேலை செய்ததால் வந்த பாதிப்பு என்று டாக்டர் கருத்து தெரிவித்த போதுதான் கருக்கலைப்பு மாத்திரை ஏதும் உட்கொள்ளவில்லை என்று அவள் சொன்னாள். கணவன் மீது தனக்கு இருந்த சந்தேகத்தை வெளிப்படுத்த அவள் விரும்பவில்லை. ஆனால் டாக்டர் அவள் கூற்றை ஏற்க மறுத்து, உன் ஹஸ்பண்டை கூப்பிடு என்றாள். வெளியே காத்து கொண்டிருந்த தியாகராஜன் உள்ளே வந்ததும் டாக்டர் மரகதம் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். பொருள் பொதிந்த அந்த பார்வையின் கூர்மையால் அவனது பார்வை தாழ்ந்து கொண்டது. கேள்வி மேல் கேள்வி கேட்டு இறுதியில் அவன் வாயிலிருந்து டாக்டர் உண்மையை வரவழைத்தாள். முதலில் பாலில் கரைத்து அவன் கொடுத்த மாத்திரையின் பெயரை அவன் கூறியதும் அட கடவுளே என்னும் சொற்கள் டாக்டரிடமிருந்து ஆயாசத்துடன் வெளிப்பட்டன. அந்த மாத்திரையை அமெரிக்கால தடை பண்ணி 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் இந்தியாவில தடை பண்ணாம பொண்ணுங்க உசுரோட அரசாங்கம் விளையாண்டுகிட்டு இருக்கு. தவிர இதுக்கெல்லாம் ஒரு டாக்டர் கிட்ட தான் ஆலோசனைக்கு போகணுமே தவிர மெடிக்கல் ஷாப்ல பசங்க கிட்ட இருந்து கண்ட மருந்தையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா கருக்கலைப்பு நல்லதில்ல, கருத்தடை தான் நல்லது. அதுலயும் பெண்கள் விழுங்குற தடுப்பு மாத்திரை காலப்போக்குல கருப்பையில புண்களை உண்டாக்கிடும். லூப்னு ஒன்ன உள்ள திணிச்சு வைக்கிறாங்களே, அதுவும் அப்படித்தான். இந்த கருத்தடை மாத்திரை இருக்கே, அது கருப்பையில கரைச்சு வெளியேற்றுற கரு எதுவும் இல்லைன்னா கரு உட்கொள்கிற கருப்பையோட பகுதியே அரிக்க தொடங்கும். அப்ப என்ன ஆகும்? கருப்பையில ரத்த கசிவு ஏற்படும். கருப்பை ரணம்
பெண்ணை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத பத்தின ஐடியாவே உங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு தோணுது மிஸ்டர். கொஞ்சமாவது மனுஷத்தனம் இருந்தா நீங்க செஞ்சிருக்க கூடியதே வேற. டிவியில டெய்லி விளம்பரம் பண்றாங்களே, பார்க்க மாட்டீங்களா என்ன? இல்லன்னு சொல்லாதீங்க. ஆம்பளைங்க பாதுகாப்பு பண்ணிக்கிட்டா யாருக்கும் கெடுதல் இல்லை. பாருங்க, பெண்கள் சாப்பிட வேண்டிய மாத்திரை பத்தி கூட தான் எல்லா மாஸ் மீடியாலையும் விளம்பரம் வருது. தியாகராஜன் இவ்வாறு இடைவெட்டியதும் டாக்டர் மரகதம் அவனை தனது கூரிய பார்வையால் வெட்டினாள். ஆனாலும் நீங்கெல்லாம் படிச்சவங்க தானே, எது கெடுதல் செய்யாததுன்னு கொஞ்சம் மூளை உபயோகிச்சா புரியாதானே? பெண்களுடைய ஆரோக்கியங்கிறது ஒரு குடும்பத்துல அதிக முக்கியமானது மிஸ்டர் தியாகராஜன். அதை பொருட்படுத்தாத ஆம்பளைங்களும் அவங்க குடும்பமும் நாரி போயிடும். அதுக்காகவாது கொஞ்சம் அன்பா நடந்துக்குங்க. தனது கோபத்தை வெளிப்படுத்த முடியாத இயலாமையோடு அவன் மூக்கு நுனியும் உதடுகளும் துடிக்க மௌனமாக இருந்தான். இப்ப பாருங்க, உங்க குழந்தை நல்ல வளர்ச்சியோட இருந்தாலும் தலை சின்னதா இருக்கு, கை கால்கள் கூட குட்டையா இருக்கு. இப்ப அத அழிக்க முடியாதா டாக்டர்? முடியாது. மீறி ஏதாவது செஞ்சா விசாலியே அதை அழிச்சிடும். பரவாயில்லன்னா சொல்லுங்க, அவளையும் ஒரு வழி பண்ணிடலாம் என்றாள் டாக்டர் அளவு கடந்த ஆத்திரத்துடன். தியாகராஜனின் கன்னத்து சதைகள் ஆடின. அவனுள் கோபம் பொங்கியதை கவனியாதவள் போல் டாக்டர் மரகதம் தொடர்ந்தாள். என் மேல கோவமா வருதில்ல? கொஞ்சம் மனிதாபிமானத்தோட யோசிச்சிங்கன்னா உங்க கோபத்தை நீங்க உங்க மேலேயே திருப்பிப்பீங்க. நான் டாக்டர் ஆனதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியாது. என்னோட அப்பா. எங்க அம்மாவை கொஞ்சம் கூட கவனிக்காம தான் தன்னோட சுகம்னு இருந்த சுயநிலைமை. பாலும் பாதாம் பருப்புமா தின்னு கொழுத்து எங்க அம்மாவை சக்கையா ஆக்குனவரு. ஆனா அந்த பாலு பாதாம் பருப்பு இதெல்லாம் அம்மாவோட கண்ணுல கூட காட்டாதவர். எங்க அப்பாவோட கொழுப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமலே எங்க அம்மா வியாதியில விழுந்தாங்க. என்னோட 13வது வயசுல செத்தும் போனாங்க. ஐம் சாரி, நான் பாட்டுக்கு சுயபுராணம் பேச தொடங்கிட்டேன். சரி, இனிமே வேற எந்த தப்பும் பண்ணாதீங்க. முதல்ல குழந்தை பிறக்கட்டும். இந்த உலகத்துல வாழக்கூடாத அளவுக்கு அதுக்கு பெருசா ஏதானும் கோளாறு இருந்தா அப்ப யோசிக்கலாம் என்ன செய்யறதுன்னு. ஐயோ, அப்படி எதுவும் ஆயிடுமா என்ற விசாலியை நோக்கி தியாகராஜனுக்கு தெரியாமல் கண் சிமிட்டிய டாக்டர், அப்படி ஆகாதுன்னு நம்ப முயற்சி பண்ணுமா, அதுக்குத்தான் நிறைய மாத்திரை மருந்து எல்லாம் நான் எழுதி தர போறேன். சரி, நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க என்றாள். அவன் போனதும், அந்த மனுஷனுக்கு உரைக்கணும்னு அப்படி சொன்னம்மா, பயப்படாத, குள்ளமா சின்ன தலையோட இருக்குங்கிறத தவிர வேற குறை எதுவும் தெரியல, பார்க்கலாம் என்றாள் டாக்டர் மரகதம். வீடு திரும்பியதும், ஏலக்காய பொடிச்சு பால்ல போட்டு அன்னைக்கு நீங்க கொடுத்தப்போ எனக்கு லேசா நெருடிச்சு. அதை நான் குடிக்காம இருந்திருந்தா முழுசா உயரமா ஒரு பிள்ளைய பெற முடிஞ்சிருக்கும். ஏங்க அப்படி பண்ணீங்க? சி, நீங்கெல்லாம் ஒரு மனுஷ பிறவி என்று ஆங்காரத்துடன் கத்தி அவன் கையால் கன்னத்தில் ஒரு அறை வாங்கி கொண்டாள். டாக்டர் மரகதம் கூறியபடியே குழந்தை குள்ளமாக சிறுத்த தலையோடு பிறந்தான். மற்றபடி வேறு குறை ஏதுமில்லை. ஆனால் விசாலி உடைந்து போனாள். எதிர்பார்த்ததுதான் என்றாலும் உண்மையின் கண்கூடான நிலை அவளுள் சகிக்க முடியாத மனமுறிவை ஏற்படுத்தியது. தன்னை அது பாதித்ததாகவே தியாகராஜன் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் குழந்தையை ஒரு தரம் கூட தூக்கி கொஞ்சாமலும் குற்ற உணர்வே இல்லாமலும் இருந்த அவன் மேல் அவளுக்கு நம்பிக்கை விழவில்லை. என்றேனும் ஒரு நாள் அவன் பாபுவின் கழுத்தை நெரித்து கொன்று கூட போட்டுவிடக்கூடும் எனும் அச்சம் அவளுக்கு உள்ளூர இருந்தது. அதனால் கூடியவரை பாபுவை மிகுந்த கவனத்துடன் பார்த்து கொண்டாள். நாட்கள் நகர்ந்தன. தியாகராஜன் பாதுகாப்பு செய்து கொள்ளாமலேயே நடந்து கொண்டான். அதனால் அவள் 2 முறை கருத்தரித்தாள். ஆனால் 2 முறையும் கருச்சிதைவு ஏற்பட்டு விட்டது. அதன் விளைவாக அவள் உடம்பு மிகவும் கெட்டு போய்விட்டது. இதையெல்லாம் பெரிதுபடுத்தாமலே தியாகராஜன் நடந்து வந்தான். ஆயிற்று, பாபுவுக்கு இப்படியும் அப்படியுமாக 4 வயது ஆகிவிட்டது. அவனை பிரிய விரும்பாத அவள் 5 வயதில் முதல் வகுப்பில் சேர்த்து விட்டால் போயிற்று என்னும் எண்ணத்துடன் வீட்டிலேயே அவனுக்கு தமிழ், ஆங்கில எழுத்துக்களை கற்றுத்தர முற்பட்டாள். பாபுவுக்கு கற்கும் திறன் சராசரிக்கும் மிக அதிக அளவில் இருந்தது என்பது விசாலிக்கு பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. உடல் ஊனம் பட்டு போகும் வண்ணம் அகில உலக புகழ் ஹெலன் கெல்லர் மாதிரி ஒன் ஆக்ரனா இல்லையா பார் என்பது விசாலி அடிக்கடி தனிமையில் வாய்விட்டே முனகும் சவால். எனினும் முழு உடம்புடன் எத்தகைய ஊனமும் இல்லாமல் தனக்கு இன்னொரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டாள். தன் உடம்பு, பாபு பற்றிய ஏமாற்றம், மகிழ்ச்சி குறைவு, அவனது வருங்காலம் பற்றிய கவலை இவற்றாலும் 2 கரு சிதைவுகளாலும் பெரிய அளவில் பலவீனப்பட்டிருந்ததுதான் மறுபடியும் கருத்தரிக்காமல் இருந்து வருவதற்கு காரணமோ என்று அவள் அவ்வப்போது கிளியுற்றாள். டாக்டரை பார்த்தபோது சில வைட்டமின் மாத்திரைகளை எழுதி கொடுத்த அவள் கணவனிடமிருந்து குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு விசாலி விலகி இருக்க வேண்டும் என்றும் கருத்தரித்த பின் அறவே விலகி இருப்பது நல்லதென்றும் கருத்து தெரிவித்தாள். விசாலி சிரித்தாள். என்ன சிரிக்கிற? அழமாட்டாம சிரிக்கிறேன் டாக்டர். நீங்க சொல்றபடி நடக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒண்ணு, கர்ப்பம் தெரிஞ்சதும் பாபுவோட நான் எங்கேயாவது தலைமறைவாகணும்.
இல்லாட்டி நானே ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணி அதுல அவரை வச்சிடணும். வேற வழியே கிடையாது. எத்தனையோ ஆம்பளைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்களே விசாலி. அவங்கெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க. நான் அப்படி இல்ல டாக்டர். கடிகாரம் ஒரு முறை மணி அடித்து 10:30 மணியை அறிவிக்க விசாலி கட்டிலிருந்து மெதுவாக இறங்கினாள். பாபு உருண்டு விடாமல் இருப்பதற்காக அவன் அருகே 2 தலையணைகளை வைத்த பின் சாப்பிடுவதற்காக அவள் சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். சாப்பாட்டு ஐட்டங்களில் அவ்வளவாக அக்கறை காட்டாதிருந்த அவள் டாக்டரின் அறிவுரைப்படி கொஞ்ச நாட்களாக தயிர், நெய், பால் போன்றவற்றை அதிக அளவில் உட்கொண்டு வந்தாள். இன்று வழக்கத்தை விடவும் அதிக அளவில் பழைய நினைவுகள் தன்னை அலைக்கழித்த போதிலும் அவள் வயிறு நிறைய சாப்பிட்டாள். சத்துள்ள பழங்கள், பருப்புகள் அதிக அளவில் சாப்பிடுமாறு டாக்டர் சொன்னது தெரிந்த பிறகும் தியாகராஜன் அவற்றை வாங்கி வர அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. சாப்பிட்டு முடித்த பின் கூடத்துக்கு வந்த அவள் படுக்கையறையில் இருந்த தியாகராஜனின் இரும்பு பீரோ சாவி செருகிய நிலையில் இருந்ததை கவனித்து வியப்படைந்தாள். அவன் எங்கு சென்றாலும் அதை பூட்டி சாவியை கைப்பையில் போட்டுக்கொண்டுதான் வெளியே போவான். எனவே ஒரு உந்துதலில் அவள் அந்த இரும்பு பீரோவை திறந்தாள். பாச்சை உருண்டை வாசனை அடித்தது. மேலோட்டமாக பார்த்ததிலேயே ஒரு புடவை பெட்டி கண்களை உறுத்த அவள் அதை வெளியே எடுத்து திறந்தாள். சரிகை இல்லாத பூக்கள் போட்ட பட்டுப்புடவை, சைனா பட்டு, 700-800க்கு குறையாது. அப்புறம் திருகு மூடி உள்ள எவர் சில்வர் சம்புடம் திறந்தாள். உள்ளே பல்வகை பருப்புகள், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, உலர்ந்த திராட்சை, பேரிச்சை, கல்கண்டு வகையரா. திருப்பி வைத்துவிட்டு கதவுகளை மூடினாள். சென்ற வாரம்தான் அவளது பிறந்த நாள். திருமண நாள் ஆகிய 2மே வந்து போயின. இப்படியெல்லாம் அவளுக்கு வெகுமதி அளிக்கிற வழக்கமும் அவனுக்கு இல்லை. அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அலுவலகத்தை அடைந்ததும் வேலையில் ஆழ்ந்து தன்னையே மறந்திருந்த காருண்யாவை தொலைபேசியின் கிண்கிணிய ஓசை கலைக்க அவள் ஒலி வாங்கி எடுத்து பேசினாள். பிரேமன் கம்பெனி? யாரு, காருண்யாவா? ஆமாண்டி ராதா, சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் உன் தங்கைய பத்தினது. எதுவானாலும் சொல்லு. இன்னைக்கு காலையில மோட்டார் பைக்ல ஒரு ஆளோட போயிட்டு இருந்தா. நிஜமாவா? ஆமா. அவதானா? நல்லா பாத்தியா? அவளேதான். சிக்னலுக்காக நின்னப்போ பஸ்ல இருந்து பார்த்தேன். தப்பாகிறதுக்கு சான்ஸே இல்ல. கருப்பு பூ போட்ட பிங்க் கலர் புடவை, கருப்பு ஜாக்கெட். அவளேதான். கவனிடி, அக்கா ஓவர்டேக் பண்ணிட போறா தங்கச்சி. அத பத்தி கவலை இல்லடி. ஓவர்டேக் பண்றதுனாலதான் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. அதான் என்னோட கவலை. ஆள் யாரு, எப்படி இருக்கான்? மறுபடியும் பார்த்தா அடையாளம் தெரியுமா? நல்லாவே தெரியும். சுருட்ட முடி, மாநிறம். பைக்ல உட்கார்ந்து இருந்த நிலையில அவன் நல்ல உயரம்னு தெரிஞ்சது. அழகான ஆளுதான். பைக் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டேன், சொல்லட்டுமா? அவள் சொல்ல இவள் குறித்து கொண்டாள். நன்றி சொல்லிய பின் காருண்யா கவலையிலே ஆழ்ந்தாள். உடனேயே காவல்துறை இலாக்காவில் பணிபுரிந்து வந்த தன் தோழியோடு தொடர்பு கொண்டு அந்த யமஹா பைக்கின் இலக்கத்தை சொல்லி அதன் உரிமையாளரின் முகவரியை மிக அவசரமாக கேட்டாள். அவளுக்கு வேண்டிய தகவல் 2 மணி நேரத்துக்கு பிறகு கிடைத்தது. காருண்யாவின் நல்வினை பயன் என்றுதான் கூற வேண்டும். யமஹா பைக்குக்காரனின் அலுவலகத்திலும் அவளுடைய தோழி ஒருத்தி வேலையாக இருந்தாள். தொலைபேசியில் அவளிடம் இருந்து இவள் பெற்ற தகவல்கள் கவலை தருபவையாக இருந்தன. அன்று மாலை வீட்டுக்கு போனதும் சிற்றுண்டி, காஃபி அருந்திய பிறகு, அப்பா வாணியும் நானும் இப்படி கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரோம் என்ற காருண்யா, எந்திரடி, பார்க்ல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம், அப்புறம் படிச்சுக்க என்று கட்டளையிடும் குரலில் வாணி ஓர் உள்ளுணர்வான திகைப்புடன் எழுந்து கொண்டாள். பூங்காவில் சந்தடி இல்லாத ஓரம் தேடி இருவரும் உட்கார்ந்தார்கள். எடுத்த எடுப்பில், யாரடி அந்த ஆளு என்றாள் காருண்யா. எந்த ஆளுக்கா? இந்த பாரு, வீண் பாசாங்கெல்லாம் என்கிட்ட வேணாம். இன்னைக்கு காலையில பைக்ல ஏறிக்கிட்டு ஒருத்தனோட போனியே, யாரடி அவன்? வாணியால் தலை உயிர்த்தே காருண்யாவை பார்க்க முடியவில்லை. குத்து காலிட்டு உட்கார்ந்து முகத்தை முழங்கால்களில் பதித்தபடி தரையில் முளைத்திருந்த பற்களை கிள்ளி கொண்டிருந்தாள். என்ன பேருடி அவனுக்கு? ரமேஷ்கா. என்னது ரமேஷா? ஆமாங்கா. ஏங்கா? இல்ல, ரமேஷா மகேஷான்னு சரியா காதுல விழ, அதான் கேட்டேன். எங்க வேலை செய்யறான்? சாரதா பர்னிச்சர் மார்ட்ங்கிற கம்பெனில சேல்ஸ் மேனேஜர். ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியாதுக்கா. போன் நம்பர் தெரியுமா? தெரியாது. கேட்டு வச்சுக்கலையா? இல்லக்கா, நான் எங்கக்கா போன் போட்டு பேச போறேன். அதான் தினமும் பைக்ல சுத்துறியே, போன் போட்டு பேசுறதுக்கு அவசியம் இல்லதான். சாரிக்கா. உன் சாரியை கொண்டு போய் குப்பையில போடு. எத்தனை நாளா பழக்கம்? ஒரு 2-3 மாசமாக்கா. எனக்கு கரெக்ட் தேதி வேணும். பொய் சொன்ன அப்புறம் துப்பறிஞ்சு கண்டுபிடிக்க வேண்டி வரும். எங்க காலேஜ் டே ஃபங்க்ஷன் அப்போ பழக்கம் ஆச்சுக்கா. எத்தனாம் தேதி? செப்டம்பர் 1 தேதி அன்னைக்கு. எந்த வருஷம்? ஒன்னொன்னும் கேட்டு வாயை புடுங்கினாத்தான் சொல்லுவியா? போன வருஷம்க்கா. அப்ப 5 மாசத்து பழக்கம். நீ என்னடானா 2-3 மாசங்கிற? சாரிக்கா. மண்ணாங்கட்டி. சரி, ஆள் எப்படி? அப்படின்னா நல்லவனான்னு கேக்குறேன். ரொம்ப நல்லவருக்கா. எதை வச்சடி சொல்ற? பேசி பழகிறப்போ தெரிஞ்சுக்க முடியாதாக்கா? ஓஹோ, அவ்வளவு கெட்டிக்காரியா நீ?
பேசி பழகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னியே, உங்க பழக்கமெல்லாம் எந்த மட்டுக்கு இருக்குது? என்னடி பதில காணும்? லாட்ஜ் கீட்ஜ்னு எங்கேயாவது தனியா கூப்பிட்டு போனானா? இல்லக்கா, அவர் கூப்பிட மாட்டாரு. கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அந்த அளவு ஜாக்கிரதை. கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இருந்தா சரி. அப்பா அம்மாலாம் இருக்காங்களாமா? இல்ல, ஒரு அத்தை மட்டும் திருச்சியில இருக்காங்களாம். கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? என்ன படிச்சிருக்கான்? பிகாம். எங்க வீடு? லாட்ஜ்ல இருக்கேன்னாரு. அப்ப ரொம்பவே ஜாக்கிரதையாரு. இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லல? சாரிக்கா. இன்னொரு வாட்டி சாரிக்கான்னு சொன்னேன், பல்லுலயே போடுவேன். சாரிக்கா. காருண்யா கையை ஓங்க வாணி நகர்ந்து கொண்டாள். இந்த பாருடி, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அந்த ஆளோட பைக் நம்பரை வச்சு அட்ரஸ கண்டுபிடிச்சேன். ஆனா சாரதா பர்னிச்சர் மார்ட் இல்ல, தேவிகா பர்னிச்சர் மார்ட். பேரு ரமேஷ் இல்ல, தியாகராஜன். ஏதோ தப்பு நேர்ந்திருக்குக்கா, அதைத்தான் கண்டுபிடிக்க போறேன். நான் துப்பறிஞ்சதுல நேர்ந்த தப்பா, இல்லாட்டி உன்கிட்ட தப்பு பண்ற உள்நோக்கத்தோட வேணும்னே அவன் தப்பு தப்பா தகவல் கொடுத்தானாங்கிறத. வாணி மௌனமாக இருந்தாள். நாளைக்கு நீ காலேஜுக்கு போவேனா? ஏங்கா? காரணமா தான் நானும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அந்த ஆளை பத்தி துப்பறிய போறேன். என்னக்கா செய்ய போற? செஞ்சு முடிச்சுட்டு சொல்றேன். காய்ச்சல் வரா மாதிரி இருக்குன்னு நாளைக்கு நீ மட்டம் போடுற. ஆனா வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தாண்டி. சரிக்கா. சாரிக்காவுக்கு சரிக்கா தேவல. இந்தாப்பா தம்பி, 2 கடலை பொட்டலம் கொடு. இந்தாடி சாப்பிடு. அந்த ஆளோட பீச்சுக்கு போய் உட்காந்துன்னு சுண்டல் சாப்பிட்டது உண்டா? இன்னும் இல்லக்கா. இன்னும் இல்லக்காவா? அப்ப போறதா இருந்தேன்னு சொல்லு. இவனை பத்தி நல்ல தகவல் கிடைச்சா நீ இவனை கல்யாணம் செஞ்சுக்கிறத பத்தி அப்பா ஏதானும் பேசினாலும் நான் உனக்காக சண்டை போட்டு சம்மதிக்க வைப்பேன். கல்யாணம்னு ஒண்ணு ஆகுற வரைக்கும் பொண்ணா பிறந்தவ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டி. என்னடி என்னமோ ஒரு மாதிரி பாக்குற? இதுக்கெல்லாம் சொந்த அனுபவமே தேவையில்ல. மத்தவங்களோட அனுபவத்துல இருந்து நாம எத்தனையோ பாடங்களை கத்துக்கணும். ஒவ்வொன்னையும் சொந்த அனுபவத்துல இருந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா 200 வருஷம் ஆயுள் கூட பத்தாதிரி தெரிஞ்சுக்க. அதன் பிறகு இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கடலையை தின்னனார்கள். தின்று முடித்ததும் காருண்யா எழ வாணியும் எழுந்து கொண்டாள். வழியில், அக்கா ஒன்னு சொல்ல விட்டு போயிடுத்து என்றாள் வாணி. என்னடி? அவரு உன்னை பார்த்திருக்காரு. அட ஆமாக்கா. வாணி பூக்கடை வாசலில் அன்றொரு நாள் நடந்ததை காருண்யாவுக்கு கூறினாள். நல்ல வேளை இப்போவாது சொன்னியே. அந்த ஆள் தெரிஞ்சா அறியாதபடி நான் எப்படி கண்காணிக்க போறேனோ தெரியல. என்னக்கா பண்ண போறேன்? செஞ்சுட்டு சொல்றேன்னல்ல. சரிக்கா, சற்று பொறுத்து அப்பா கிட்ட சொல்லுவியாக்கா என்றாள் வாணி. இப்பல்ல, அந்த ஆள் ஃப்ராட் இல்ல, நல்லவருன்னு தெரிய வந்துச்சுன்னா மட்டுமே சொல்லணும். இல்லாட்டி நம்மகிட்ட அசைக்க கூடாது. ஆமாக்கா. ஆனா ஒண்ணுக்கா. என்னடி? உனக்கு தாங்கா முதல்ல கல்யாணம். சரிதாண்டி, 100 கிழவி. வாய முடு. என்றுமில்லாத அதிசயமாய் காற்றுக்காக உலாவ போன பெண்களை வியப்பாக ஓரத்து பார்வை பார்த்தபடி வேதாச்சலம் அவர்களுக்கு வாசல் கதவை திறந்தார். கருப்பு கண்ணாடியும் முகத்தை பெருமளவு மறைத்த சேலை முக்காடுமாக தேவிகா பர்னிச்சர் மார்ட்டுக்கு அருகே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் காலை 9 மணிக்கெல்லாம் சென்று காருண்யா விழிப்பாக நின்று கொண்டாள். சரியாக 9:30 மணிக்கு அதே இலக்கமுள்ள யமஹா பைக் தேவிகா பர்னிச்சரின் மார்ட்டின் சுற்றுச்சுவர் நுழைவாயில் வழியாக உள்ளே சென்று வட்டமடித்து நின்றது. சற்றே நகர்ந்த காருண்யா பைக்கிலிருந்து இறங்கியவனின் முகத்தையும் தோற்றத்தையும் நன்றாக கவனித்துக் கொண்டாள். அதன் பிறகு வீட்டுக்கு போனாள். வாணியிடம், அந்த யமஹா பைக் தேவிகா பர்னிச்சர் மார்ட் கட்டடத்துக்குள்ளதான் போச்சு. இப்ப நான் அவரோட வீட்டுக்கு போய் உண்மையை கண்டுபிடிக்க போறேன். அந்த ஆளு ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான் தகவல் கிடைச்சது. ராத்திரி முழுக்க நீ தூங்க மாட்டேங்கிறதுனால உடனே உங்ககிட்ட சொல்லல. நீயும் என்னோட வரதுனா வா. என்ன வரியா என்று காருண்யா கேட்டதும் வாணியின் தொண்டை குமிழ் ஏறி இறங்கிற்று. உன் சந்தேகம் சரின்னு தெரிஞ்சா நான் அங்கேயே அழுதாலும் அழுதுடுவேன். அதனால முதல்ல நீயே போ. அவசியமானா பின்னால நானும் இதுல பங்கேற்றுக்கிறேன். எனவே காருண்யா தனியாக புறப்பட்டு போனாள். யாரு என்று குரல் கொடுத்தபடி வாசலுக்கு வந்த விசாலி ஜன்னல் வழியே எட்டி பார்த்துவிட்டு கதவை திறந்தாள். யாரு வேணும்? மிஸ்ஸஸ் தியாகராஜனை பார்க்கணும். நான் தான் மிஸ்ஸஸ் தியாகராஜன். நீங்க யாரு? நான் உள்ள வரலாமா? தனியா உங்களோட பேசணும். வீடு திரும்பிய காருண்யா செருப்புகளை உதறிக்கொண்டே அப்பா எங்க என்று கிசுகிசுப்பாய் கேட்டாள். கடைக்கு போயிருக்கிறாரு, காய் வாங்க. சரி, கதவை தாழ்பால் போட்டுட்டு உள்ளவா, எல்லாம் சொல்றேன். சோஃபாவில் உட்கார்ந்து கொண்ட காருண்யா, நாளைக்கு ஆபீஸ் போனதும் வேலையா என் ஃப்ரெண்டு ராதாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவ உங்க 2 பேரையும் பைக்ல பார்த்ததை சொல்லலன்னா இதை கண்டுபிடிச்சிருப்பேனோ என்னமோ என்றாள் பெருமூச்சுடன். எதக்கா? பாரு என்ற காருண்யா விசாலியிடமிருந்து வாங்கி வந்திருந்த புகைப்படத்தை எடுத்து வாணியிடம் கொடுத்தாள். இந்த ஆள் தானா? ஆமாக்கா, இது அவனோட தாலி கட்டின பொண்டாட்டி. பேரு விசாலி. ரொம்ப ரொம்ப குள்ளமா ஒரு குழந்தை கூட இருக்கு அவங்களுக்கு. அவனை பத்தி கதை கதையா சொன்னான். அவன் பேரு தியாகராஜன். வாணியின் தலை தாழ்ந்திருந்தது. உதடுகள் துடித்து கொண்டிருந்தன. சி பைத்தியம், அழறியா என்ன? விட்டுத்தள்ளு சனியன. இதோட போச்சேன்னு நீ சந்தோஷமா தாண்டி இருக்கணும்.
சோ அவன் பேரு ரமேஷ் இல்ல. அது சரி, தனக்கு கல்யாணம் ஆகலன்னு உங்ககிட்ட அவன் சொன்னானா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு ஒருத்தன் கேட்டா வேற எப்படிக்கா எடுத்துக்கிறது? தந்திரக்காரன் தான். நாளைக்கு நாம கேட்டா நான் கல்யாணம் ஆகாதவன்னு சொன்னனா என்ன அப்படின்னு கேட்டு நம்மள மடக்கக்கூடிய அயோக்கியன். உன்னை சின்ன வீடா வச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பான்னு தோணுது. அந்த விசாலி தன்னோட பழைய போட்டோ ஒன்ன காட்டினாங்க பாரு. அடேங்கப்பா, என்ன அழகு, என்ன வாலிப்பு, குறுகுறுன்னு பார்வையும் சிரிப்புமா என்னமா இருக்காங்கடி. இப்ப எப்படி இருக்காங்க தெரியுமா? எலும்பும் தோலுமா, சிரிப்பே இல்லாம கண்ணெல்லாம் பள்ளத்துல போய் இவங்கதான் இந்த போட்டோல இருக்கிற ஆள் நம்பவே முடியாதபடி இருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுக்கு அம்மான்னு சொல்ற அளவுக்கு தளர்ந்து போய் வயசானவங்களா தெரியறாங்க. பாவம், நல்ல வேளை தப்பிச்ச. அவன் மீது இவ்வளவுக்கு பிறகும் துளியேனும் மயக்கம் இருப்பின் அதை போக்கும் எண்ணத்துடன் விசாலி அவனுடனான தன் அவல வாழ்க்கையை பற்றி சொன்ன எல்லாவற்றையும் கட்டாய கருக்கலைப்பு முயற்சி உட்பட காருண்யா வாணிக்கு திருப்பி சொன்னாள். அவங்க 2 பேரும் ஜோடியா இருக்கிற இந்த படத்தை திருப்பி கொடுக்க நான் மறுபடியும் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு போகணும். நாளைக்கு சாயங்காலம் எங்க காலேஜ் பக்கம் வருவாரு. வந்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இனிமே வராதிங்கன்னு சொல்லிடட்டுமா? நான் அவங்க வீட்டுக்கு போனது, அந்த பொண்ணு விசாலி போட்டோ தந்தது, இதெல்லாம் நீ அந்த ஆள்கிட்ட சொல்ல வேணாம். அப்புறம் அவளை அடிச்சு நொறுக்குனாலும் நொறுக்குவான். அந்த பாவம் நமக்கு எதுக்கு? சுருக்கமா, நீங்க கல்யாணம் ஆனவர் தெரிஞ்சிருச்சு. எங்க அக்காவோட ஃப்ரெண்டுக்கு உங்க ஒய்ஃப் விசாலிய தெரியுமா? அவ மூலமா தெரிய வந்துச்சு. இனி இந்த பக்கமே தலை காட்டாதீங்கன்னு மூஞ்சில குத்துன மாதிரி சொல்லிடு. சரிக்கா. வாணி, இதை நீ பெருசா எடுத்துக்க கூடாதுரி. அழகான பொண்ணுங்களை கண்டாலே அவங்கள அழிக்கணுங்கிற மாதிரி வெறி பிடிச்ச ஓநாய் கூட்டம் ஊர்ல அதிகமாயிட்டு இருக்கு. அத மனசுல நினைச்சுதாண்டி நான் அடிக்கடி உன்னை எச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பயந்தபடி எதுவும் ஆறதுக்கு முந்தி நல்ல வேளை நீ தப்பிச்சிட்ட. தேங்க்ஸ்கா. சி அசடு. அக்கா தங்கச்சிகளுக்குள்ள எதுக்குடி இந்த சம்பிரதாயம் எல்லாம்? கண்ணை தொடச்சுக்க. தப்புனதுக்காக சந்தோஷப்படுடி. காருண்யாவின் வருகை விசாலிக்கும் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்தது. அவள் தங்கையை மயக்கி கைக்குள் போட்டுக்கொண்டு தியாகராஜன் சின்ன வீடு அமைக்க திட்டமிட்டிருந்ததை அவளால் ஜெரிக்க முடியவில்லை. கொஞ்சம் கூட வெட்கமோ தயக்கமோ இல்லாமல் அதை அவன் அப்படியே ஒப்புக்கொண்டதுதான் அவனுடைய அத்தனை தவறுகளுக்கும் சிகரம் வைத்தாற் போல் இருந்ததாக அவள் எண்ணினாள். ஆமாண்டி, நான் அவளை சின்ன வீடா வச்சுக்க போறேன். ஒன்னால ஆனதை பாத்துக்க. தேஞ்சு மாஞ்சு கருவாடு கணக்கா ஆயிட்ட உன்ன காலை முச்சுடும் கட்டிக்கிட்ட. நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. எனக்கு வயசு 29 தான் ஆகுது. நான் எவ்வளவு பொண்டாட்டி வேணுனாலும் கட்டுவேன். நீ எவடி கேட்கறதுக்கு என்றானே. நான் தேஞ்சும் மாஞ்சும் போனதுக்கு நீங்க தானே காரணம். உங்க வரைக்கும் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. டாக்டர் சொன்னபடி ஒரு தரமாவது எனக்கு பாதாம் பருப்பு வாங்கி வந்தீங்க என்று அவள் கேட்டதற்கு பதில் சொல்ல வழி இல்லாததால் அவன் எப்படி ஆவேசமாய் அவளை கன்னத்தில் அறைந்தான். அது மட்டுமா, இந்த அவலட்சணத்தை எடுத்துக்கிட்டு போடி வெளிய. இவனை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது என்றவாறு அம்மா அடிபட்டதை பார்த்து பிரமித்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்த பாபுவை வேறு எட்டி உதைத்தானே. அதைத்தான் அவளால் தாங்க முடியாமல் போயிற்று. குழந்தையின் சரி செய்ய முடியாத குறைக்கு காரணமான அவனே அது பற்றிய உறுத்தல் துளியும் இல்லாமல் அவலட்சணம் என்று பழித்ததும், இவனை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது என்று விவரம் புரிந்த குழந்தையின் முன்னாலேயே கத்தியதும் இனி ஒரு நாள் கூட இவனுடன் வாழக்கூடாது எனும் பிடிவாத முடிவை அவளுள் தோற்றுவித்தது. குழந்தையை இவன் கொன்று கூட போட்டு கூட கொடியவன். மறுநாள் அவன் அலுவலகத்துக்கு கிளம்பி போனதும் விசாலி தன் துணிமணிகளை 2 பெட்டிகளில் வைத்து அடைத்தாள். பெட்டிகளை மூடிய நேரத்தில் காருண்யா புகைப்படத்தை திருப்பி கொடுப்பதற்காக வந்தாள். இன்னைக்கு ஆபீஸ் போல நீங்க? இல்லம்மா, இன்னைக்கும் நான் லீவ் தான். இந்தாங்க போட்டோ. அதை வாங்கி விசாலி ஒரு பெட்டியில் பத்திரப்படுத்தினாள். எனக்கு ஒன்னும் இது மேல ஆசை இல்ல, ஒரு ஆதாரத்துக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க தங்கச்சி என்ன சொல்றா? என் எதிரில ரொம்ப அழல, தனியா நிறைய அழுதுச்சுன்னு தோணுது. முகம் வீங்கி இருக்கு, கண்ணும் செவந்து கிடக்கு. காதல்னு நினைச்சிட்டா அதை பெருசா எடுத்துக்கிற வயசு. கொஞ்ச நாள்ல சரியாயிடும். பாவம், நல்ல வேளை தப்பிடுச்சு. அதையேதான் சொல்லி சொல்லி நானும் அவளை தேத்தினேன். இங்க வாப்பா பாபு கண்ணா. பாபு சின்னஞ்சிறு தப்படிகளில் வந்து விசாலியிடம் கண்களால் அனுமதி கேட்டு பெற்ற பின் காருண்யாவிடமிருந்து பிஸ்கட் பொட்டலத்தை ஒரு தேங்க்ஸ் சொல்லி வாங்கி கொண்டான். எங்கேயோ புறப்படுற மாதிரி தெரியுது. ஆமாங்க, நேத்து எனக்கு நல்ல அடி. குழந்தைய எட்டி உதைச்சிட்டாரு. பக்கத்துல நான் இருந்து தாங்கிக்கிட்டேன், அதனால தப்பிச்சான். எங்க போறதா இருக்கீங்க? அதான் தெரியல. அப்பா அம்மா செத்து போயாச்சு. வேற நெருக்கமானவங்களோ தெரிஞ்சவங்களோ கிடையாது. ஏதாச்சும் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு வேலை தேடிக்கலாம்னு. எங்க அப்பா போட்ட நகைங்க இருக்கு. 30 சவரன் தேரும். வித்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் தேரும். நல்ல வேலை அதுல கை வைக்கல அவரு. எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? +2 பாஸ் பண்ணிருக்கேன். அட ஆமாங்க, டைப்ரைட்டிங் கூட தெரியும். கொஞ்ச நாள் அடிச்சேன்னா ஸ்பீடு வந்துடும். எங்க வீட்டுக்கு வந்துருங்க விசாலி. சத்தியமா இந்த மெட்ராஸ்ல ஒரு கை குழந்தைக்காரிக்கு அவ்வளவு சுலபமா இடமெல்லாம் கிடைச்சிடாது. இவ்வளவு நகைகளை வித்தாதானே கையில பணம் கிடைக்கும். யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்து நிக்காதீங்க.
எங்க வீட்டுல 3 பேர் தான், வாணி, நானு, எங்க அப்பா. எங்க அப்பா தங்கமானவரு. அவர்கிட்ட வாணி சம்பந்தப்பட்ட கதையெல்லாம் சொல்ல வேணாம். இப்பவே என்னோட வந்துருங்க. உங்களுக்கு தோதா இன்னைக்கும் நான் லீவு. மகிழ்ச்சியில் விசாலிக்கு கண்ணீர் சுரந்து கன்னங்களில் உருண்டது. பாய்ந்து வந்து காருண்யாவின் கைகளை பிடித்து கொண்டாள். இந்த உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க. நீங்க கூட தான் நல்லவங்க விசாலி. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்க வேணாம். அப்போ உங்களோட வந்துட சொல்றீங்க. இத்தனை நேரமும் நான் தமிழ்ல தானே கூப்பிட்டேன். தான் பிடித்து கொண்டிருந்த காருண்யாவின் கைகளை விட்ட விசாலி, பாபு, இந்த அக்கா கூப்பிடுறாங்க அவங்க வீட்டுக்கு, போலாமா என்றாள் பாபுவை பார்த்தபடி. போயிட்டு எப்பமா இங்க திரும்பி வருவோம்? இனிமே அங்கேதான் பாபு நாம இருப்போம். அப்பா அங்க வந்து நம்ம கூட இருப்பாரா? இல்லடா பாபு, அப்பா விட்டுட்டு நாம 2 பேரும் இவங்களோட இருப்போம். ஐயா, அப்பா வரமாட்டார்னா ஜாலி ஜாலி என்ற பாபு கண்களில் மின்னல் தெறிக்க தன் குட்டை கைகளை கொட்டி சிரித்தான். பாத்தீங்களா காருண்யா, அப்பா அம்மா 2 பேர் மேலேயும் பிள்ளைங்க சம அளவு அன்பு வைக்கிற இடங்கள்ல மனவிலக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது. குழந்தைங்க அம்மாவுக்காகவோ இல்லாட்டி அப்பாவுக்காகவோ ஏங்க வேண்டி வந்துருது. ஆனா என்னோட வாழ்க்கையில இன்னும் சரியா சொல்லணும்னா, பாபுவோட வாழ்க்கையில அவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே இல்ல. அம்மா போதுங்கிறான். அப்பாட்ட இருந்து அவனோட மனசு விலகிடுச்சு. அப்போ மனவிலக்குன்னு சொல்லுங்க. சரியா சொன்னீங்க. அது சரி, நீங்க பாட்டுக்கு எங்க 2 பேரையும் உங்ககிட்ட வந்து இருக்க சொல்றீங்களே, உங்க அப்பா தங்கச்சி இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாமா நீங்க? அவசியமே இல்ல விசாலி. நான் செய்யற எந்த முடிவையும் ஏத்துப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகமோ சௌகரிய குறைச்சலோ ஏற்படப்போ சொன்னீங்கன்னா உங்களை ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். நான் ஸ்டெனோவா இருக்கேன், அதனால ஷார்ட் அண்ட் சொல்லித்தரேன். சுருக்கெழுத்து கத்துக்கிட்டவங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமே கிடைக்கும். தேங்க்ஸுங்க. கதவை பூட்டிய விசாலி பக்கத்து வீட்டில் சாவியை கொடுத்தாள். பிறகு மூவரும் ஓர் ஆட்டோ பிடித்து ஏறி புறப்பட்டார்கள்.